யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் சுக்கிரமூர்த்தி சுகுமுகு விவாய் வக்கரமின்றி வரமிகுந்தருளாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளே. இன்று நாம் காண உள்ளது ரிஷபராசிக்கு 2024-25 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி 1/5/2024 முதல் உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்கிறார். இதுவரை 12ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து உங்கள் ராசியில் வருவது எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். அதற்கு முன்பாக 12ஆம் இடத்திலே இருந்தபோது என்ன செய்தார் என்பதை சற்று பார்ப்போம். 12ஆம் இடம் மறைவுஸ்தானம். ஜோதிடத்திலே 6, 8, 12 இதை மறைவுஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த வரிசையிலே இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தது ஓட்டப்பானையிலே ஊற்றிய நீரை போல். நீங்கள் என்னதான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தாலும் அது கடலில் கரைத்த பெருங்காய் போலவும், நீங்கள் என்னதான் உண்மையை உழைத்து பார்த்தாலும் சிறிதளவு கூட உங்கள் கையில் மிஞ்சாதும், உழைப்புக்கேற்ற வரும்படி இல்லாததும், பண விரயம் ஆனதுதான் மிச்சம். சார், வீடு கட்டினோம், அதில் பாதி நின்று போச்சு, பணம் எப்படியோ வருதுன்னு பார்த்தோம், எங்கே போகுதுன்னே தெரியல, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனை, உற்றார் உறவினர் வராங்க, அவங்கள கூட எங்களால் உபசரிக்க முடியல, அதனால அவங்களோட மனஸ்தாபம், இப்படி பல சொல்லி உண்டு. பொதுவாக ஜோதிடத்திலே 12ஆம் இடத்தை விரயஸ்தானம் என்று கூறுவார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியானவர், 8ஆம் இடத்துக்கு அதிபதியானவரும் அவரே ஆகிறார். அந்த வரிசையில் பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது பாருங்க. அரசியல் தோல்வி, நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் நிம்மதி குறைவு, வேலை செய்த உத்தியோகத்தில் மிக மன கஷ்டம், உடன் வேலை செய்வர்கள் கருத்து வேறுபாடு, மேல் அதிகாரியுடன் சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, உற்றார் உறவினர்கள் பகை. இது மட்டுமல்ல, கையில் இருந்த பணம் செலவு ஆயினாரு. எப்படி தான் பார்த்தா பேங்க்கில் பார்த்தா 10 லட்சம் சார், பார்த்தா 10 பைசா இல்லை சார். இந்த மாதிரி பண விரயம். உங்களிடத்தில் வாங்கி போனவங்க எத்தாந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வாங்கி போகிறாங்க சார், இப்போ கொடுக்குறேன், ஏதோ ஒரு காரணத்தால் உங்களோட பொய் பேசி வாங்குறாங்களோ உண்மை பேசி வாங்குறோம், ஆனால் திருப்பி தருவது கிடையாது. அதனால் உங்கள் மன உளைச்சல், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும், ஏன்னா உலகத்துக்கே குரு தனக்காரகர். அவர் 12 போய் மறைஞ்சது. பொதுவாக ரிஷபராசிக்கு குரு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா ஒரு பக்கம் இருந்தாலும், குரு 12ஆம் இடத்துல மறைந்தது. உங்களுக்கு லாபாதிபதி மறைவு பெற்றதுனால் மன உளைச்சல், பண கஷ்டங்கள், இதனாலே உங்களுக்கு சரி, அதாவது தொழில் உங்களால் சிந்தனை பண்ண முடியல, குடும்பத்தில் மன கஷ்டம், இப்படி பல இருந்தது. சுபகாரியம் ஏதாவது செய்யணும் பார்த்தா முடியல. இப்போ சொன்னார், வீடு கட்டி பாதில் நிற்கிறது, வாகனத்தில் செலவு, ஃபேக்ட்ரியில் என்னதான் நீங்கள் முதல் வாய்ப்பை போட்டாலும் கூட அதுலேருந்து லாபம் எடுக்க முடியல. விரயம் இருந்தது. அன்பர்களே, ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் பட்ட துன்பங்களும் பட்ட கஷ்டங்களும் இந்த 1/5/2024 முதல் விடுதலை. என்ன சார், ஜென்மராமரே காட்டுக்கு போனாருன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி சார் குரு ஜென்மத்துக்கு வந்தால் என்ன பத்திரிகைலாம் நாங்கள் பார்க்குறோம், பயங்கரமாக இருக்குது, நீங்கள் சொல்ல பார்த்தா இனிப்பாக இருக்குதுன்னு கேட்கலாம். ஆமாம் அன்பர்களே, ரிஷபராசி என்பர்களே, குரு பகவான் 1/5/2024 முதல் ரிஷபராசிக்கு ஜன்மத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், புகழை கொடுக்கும். அதே மாதிரி நினைவாற்றல். இப்போ நிறைய நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா பழமை சொல்லுவாங்க, 12ஆம் இடத்துல வன்மையுற்ற ராமனை முடி சார்ந்தது 12லன்னுவாங்க. அந்த 12ஆம் இடம் நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யாரு தீங்க யாரு தெரியாமல் இருந்தது இல்லையா? குரு ராசியில் வந்தால் உங்கள் மன நிம்மதி அடையும். 1. 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருந்துமே அந்த சிக்கல் தீரும். திருமணமாய் நீண்ட நாட்களாக புத்திர பாகியம் இல்லைன்னு பல பெற்றோர் கஷ்டப்பட்டீங்களா? அந்த பிரச்சனை நீங்கி புத்திர சந்தான பாகியம் குரு பகவான் அவர்களால் ரிஷப ராசிக்கு கிடைக்க போகிறது. 1. 5ஆம் இடம் என்ன கொடுக்கும்? புகழ் கொடுக்கும், புத்திரரு கொடுக்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சிக்கல்களை தீர்ந்து போடும். ஏன்னா 5ஆம் இடம் மதிக்காரகன், அற்புதமான இடம். யார் விட்ட பார்க்குறாரு? புதன் விட்ட பார்க்குறாரு. புதன் உங்களுக்கு நட்பு கிரகம். 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான நட்பு கிரகம் உங்களுக்கு அந்த வீட்டை குரு பார்வையிடுது. ஒரு சுப கிரகம் இன்னொரு சுபர் வீட்டில் உட்கார்ந்தால் அது யோகம். சுக்கிரன் ஒரு சுபகிரகம், குரு ஒரு சுபகிரகம், அவர் உங்கள் ராசியில் உட்காந்து 5ஆம் பார்வை சுபர் வீடு புதனை பார்க்கறது அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வழங்க போகிறது. அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்ன? திருமணம், கூட்டாளிகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்,
அரசியல் வெற்றி பெறுவது, புதிய தொழில் ஆரம்பித்து அதில் சாதனை புரியுது. இப்போ தொழில் ஆரம்பித்து பெரிய அதில் சாதனை. இப்போ நீண்ட நாளாக நீங்கள் ஒரு திட்டம் போட்டிங்களா, அந்த தொழிலில் செஞ்சு சாதனை படைக்கணும்னு, இந்த நாள் அதை சாதனை அடைவீர்கள். இது வரைக்கும் முக்கால்வாசி முயற்சி பண்ணி தோற்று திரும்பி விட்டுட்டீங்க, திரும்ப முயற்சி பண்ணீங்க திரும்பி விட்டீங்க. இப்படி எத்தனை வாட்டி சார் தோற்று போகிறதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நிலை மாறி 2வது நினைக்கிட்ட சுக்கிரன் ராசி, நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்து தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, உங்களுக்கு செஞ்ச மாட்டீங்க. ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் உங்களுக்கு செஞ்சதை விட அடுத்தவங்களுக்கு போய் முன்னெடுப்பீங்க, அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லா துறையிலும் இருப்பீங்க. வாகனத்துறை, கலைத்துறை, சினிமா துறை, அரசியல் துறை, மருத்துவத்துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, எல்லா துறையிலும் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் எல்லா துறைகளையும் நீங்கள் கலை சம்பந்தப்பட்டது. ஏதாவது ஒரு எழுத்து எதுனாலும் அதில் இருப்பீங்க, நடிப்பு துறைனா அதில் இருப்பீங்க, பேச்சு போட்டுனா அதில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் என்ன சுக்கிரன் ஆதிக்கம் இல்லையா? அதனால நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நின்று அடுத்தவங்களுக்கு சேர்ந்து பின்னாடி கெட்ட பேர் எடுத்துப்பீங்க. நல்லா பாருங்க ரிஷபராசிக்காரர்களே, எதுக்காக சொல்ல வரேன்னா, மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு 3 அடி வந்து மண்ணு கேட்கிறார். அப்ப இவர் என்ன பண்ண, தானவாத்து கொடுத்து இவர் தடுக்கிறார். யாரு? சுக்கிரன். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் தடுக்கிறார். இல்ல நான் கொடுத்ததான்னு சொல்லி அப்ப போய் அந்த தாராவாத்து கொடுக்க சொல்ல அந்த சொம்பு கடையில போய் வண்டா போயிட்டார், போய் தடுக்கிறார். எப்படியாவது உங்களை காப்பாற்ற. அது மாதிரி அடுத்தவங்களுக்காகவே சேவை பாருங்க. ஒரு குடும்பத்தில் தான் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது. நண்பர்களுக்கு முன்னே எந்த ஒரு பிரச்சனை அவங்க நீங்க தான் நிற்பீங்க. எங்க பார்த்தா அங்கே சுக்கிரனோட ஆதிக்கம். ஏனென்றால் சுக்கிரன் தேவேந்திர சபையிலும் அவர் தான் வந்து மந்திரி. அதே பார்த்து அசுரகுல தலைவர். அந்த மாதிரி தன்னலம் இல்லாதவங்க அந்த 7ஆம் இடத்துல நீங்கள் வெளிவட்டார இது வரைக்கும் தேர்தலில் போட்டிட்டு தோற்றிருந்தாலும் இந்த மாதிரி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதாவது அரசியல் மட்டும் இல்லை, ஒரு துறையில் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு பார்த்தா உயர் பதவி கிடைக்கும். மாணவர்கள் படித்து பட்டம் வாங்குறது, திருமணம் கைகூடி வரும். இது வரைக்கும் நீங்கள் போட்டி ஏதாவது இப்போ வந்து பார்த்தா ஒரு வருஷம் அசோசியேஷன் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கீங்களோ இல்லை ஒரு காலேஜில் இருக்கீங்களோ, ஏதோ ஒரு நீங்கள் ஒரு அதை சொன்ன வீடு அமைப்பீங்களோ, அது மாதிரி ஏதோ இருந்தாலும் அதை போட்டிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் போது இந்த குருவால். அது மட்டும் இல்லை, உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் கைகூடி வரும், நல்ல வாழ்க்கை அமைய போகிறது. தொழில் சரளமான பணம் பாருங்க. ஏன்னா குரு பார்க்குறா இல்லையா, தனக்காரனே வந்து உங்கள் ராசியில் உட்காந்து 7ஆம் பார்வை பார்க்கறதுல பணம் பல வகையில் வரும். புதிய ஃபேக்ட்ரி கட்டுங்க, புது வாகனம் வாங்குங்க, புதிய நிறைய பேர் பார்த்தா ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து, கார் வச்சிருக்கலேருந்து, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கலேருந்து, நீண்ட நாளாக நம்ம வண்டி வாங்கணும், புதுசாக வாங்கணும் நினைக்கிறீங்களா? பழைய வண்டி ஓட்டிங்க சார், இந்த வாட்டி கண்டிப்பாக புது வாங்க ரிஷப ராசி வாங்க போகிறீங்க. அடுத்தபடியா 9ஆம் பார்வை பார்க்குறார் பாருங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னா பாகிஸ்தானம். பாகிஸ்தானா அப்பா சொத்து கிடைக்குது, மூதாதையர் சொத்து கிடைக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் நீண்ட நாள் தெரியாத சொத்து. இப்போ எங்களுக்கு என்ன தெரியல சார், ஆனால் எங்கள் பேரில் பத்திரம் இருக்குது, நாங்கள் கண்டுபிடிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ ஏன்னா குரு வந்திருக்காருல, அந்த குருவின் பார்வை பதவி, பட்டங்கள், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் கொடுக்குறது மட்டும் இல்லை, உங்களை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் வருவாங்க. புதுசாக இப்போ வியாபாரம் ஆரம்பிக்க நினைப்பாரு, அவங்களுக்கு படித்து முடித்தவர்களும் நல்ல பட்டம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து அரசாங்கம் நீண்ட நாளாக ஒரு லோன் வாங்கி நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்ட சார், பெரிய வீடு கட்ட சார், ஒரு புதிய பிஸ்னஸ் பண்ணலான்னு அதுக்கு லோன் கேட்டுருந்தீங்களா? இல்லை எப்போ போனாலும் லோனு கிடைக்கல சார், கிடைக்கல. இப்போ அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் லோன் கேட்டீங்களா, வந்து வாங்குங்க, உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுடுவாங்க. இது மட்டும் இல்லை, நிலபலன் வாங்குவதும், நீண்ட நாள் கடன் நீங்கள் இப்போ தீராம அந்த கடன்லாம் தீர்த்துருங்க. ஏன்னா இப்போ குரு வந்து ராசியில் உட்காந்தா, இல்லப்பா ராசியில குரு வந்து உட்காந்துரு, என்ன சார் உலகுல சொல்றீங்க? ஜென்ம குரு ராமரே வனவாசம் போனார் சொல்றீங்களா? வனவாசம் போனது உண்மைதான். எதனால போனாரு? சூழ்ச்சியால போனாரு. ஆனா ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் சூழ்ச்சிகளை வென்று தோல்வியை கண்டு வந்து இனி நீங்கள் வெற்றி காணப்பவர்கள். உங்களை சதி செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். குருவின் பார்வை 5, 7, 9 10 நாள் அற்புதமான ஒரு முன்னேற்றம். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும். வெளிநாட்டில் நீங்கள் சென்று தொழில் ஆரம்பிக்கணும், அதை பண்ணலாம். நிறைய பேர் இந்த வாட்டி படித்து பட்டம் வாங்கி டாக்டர் ஆவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்து பட்டம் பெற்று மருத்துவராக வேண்டாம். புகழ்பெற்ற டாக்டர் பார்த்தா சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருப்பீங்க. ரிஷபராசி அல்லது துலாம் ராசி இல்லை சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்கு மேலும் பணம் வருது மட்டுமல்ல, செல்வாக்கு பெருகும், உங்கள் தன்னம்பிக்கை பிறக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். ஐடி ஃபேக்ட்ரி அதாவது வேலை செய்யறவங்க ஒன்று, ஃபேக்ட்ரி நத்துறாங்க பாருங்க அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து மிராசர்ன்றாங்க பாருங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நிலப்பலம் வச்சு அவங்களுக்குலாம் இது பொற்காலம். குருவின் பார்வை 5, 7, 9, 10 நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். 5ஆம் இடத்தை பார்க்கிறார் புத்திரபாகியம், 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு திருமண யோகம், 9ஆம் இடத்தை பார்த்த பாக்கியம் சொந்த வீடு. மனைவியோடு சொந்த வீடு வரணும், மனைவியோடு நிலபலங்கள் வரணும், மனைவி மட்டும் சொத்துக்கள் சுகம், மனைவி மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல கோடி வரும். அது மட்டும் இல்லை நண்பர்கள், ஏன்னா 7ஆம் இடம் நண்பர்கள் கூட்டாளிகள், புதிய பதவி, புதிய வாகனம் அனைத்தும் இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி ஓஹோ என்று இருக்க போகிறது. நல்ல ஒரு ஆதாயத்தை தரப்போகுது. ரிஷபராசிகளே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.